மாவட்ட நிர்வாகத்தில் அனுமதி வாங்கிட்டு நீங்க வந்து சொல்றீங்க. அனுமதி வாங்கிருக்கீங்க? அனுமதி வாங்கிருக்கீங்க? அனுமதி வாங்கணும் சார். நீங்க எது பண்றதா இருந்தாலும் கலெக்டர் ஆபீஸ்க்குள்ளயா? ஆமா, கலெக்டர் ஆபீஸ்ல நீங்க எப்படி நீங்க வந்து இங்க வந்து அனுமதி போராட்டம் பண்ணலாம்? மாவட்ட நிர்வாகத்தில் அனுமதி வாங்கிட்டு நீங்க வந்து சொல்றீங்க. அனுமதி வாங்கிருக்கீங்க? அனுமதி வாங்கிருக்கீங்க? அனுமதி வாங்கணும் சார். நீங்க எது பண்றதா இருந்தாலும் கலெக்டர் ஆபீஸ்க்குள்ளயா? ஆமா, கலெக்டர் ஆபீஸ்ல நீங்க எப்படி நீங்க வந்து இங்க வந்து அனுமதி போராட்டம் பண்ணலாம்? என்ன பண்றாங்க? எப்படி பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? அனுமதி இல்லாம நீங்க யாருங்க அனுமதி கொடுக்கறதுக்கு? மாவட்ட நிர்வாகம். மாவட்ட நிர்வாகத்துக்கு நீங்க வந்து வித்தின் காம்பவுண்ட் வாக்குள்ள எதுவுமே அனுமதி கிடையாது. அவங்க தாங்க முடிவு பண்றது. அவர் தாங்க பேசுறீங்க. நீங்க யாரும் பேசுறீங்க? சரி, ஒரு நிமிஷம். இவரு யாருங்க? இல்ல உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கல. இவர்கிட்ட பர்மிஷன் கேட்கறாரு. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல அவர்கிட்ட நாங்க நீங்க கொடுத்தீங்க சார். அவர்கிட்ட நாங்க கேட்டுட்டாங்க. நீங்க எந்த பர்மிஷன்ஸ் கிடையாது சார். நீங்க யாருக்கு பர்மிஷன் கொடுக்கறது? நீங்க யாருக்கு எனக்கு பர்மிஷன் கொடுக்கறது? போலீஸ் பர்மிஷன். போலீஸ்னால வேற மாவட்ட நிர்வாகத்துக்கு நாங்க பேசிட்டு இருக்கோம். நடுவுல வந்து நீங்க என்ன பேசுறீங்க? ஊனமுற்றோர் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கீங்க. அல்லங்க, எங்களுக்கு சொல்லல. நாங்க பேசுகிறோம். ஐயா, ஒரு நிமிஷம். மாவட்ட நிர்வாகம் நீங்களா போலீஸா? அவர் வந்து ஸ்டேஷன்ல வந்து அனுமதி கேட்க சொல்றாரு. நாங்க உங்ககிட்ட தான் வந்திருக்கோம். மாவட்ட ஆட்சியரை பார்க்க வந்தோம். நீங்க எங்களுக்கு பதில் சொன்னீங்க. நீங்க யாருன்னு கூட கேட்கல. நாங்க வந்து காத்திருக்கோம் வந்தோம். சொல்லுங்க. சரி சரி. கலெக்டர் சார் வந்து எலெக்ஷன் வந்தனால ரெப்ரசன்டேட்டிவ் தான் நாங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஓகே. சார் வந்து அங்க டீம் கூட இருக்காங்க. ஓகே. என்ன சொல்லிருந்தா இப்போ வந்து நம்ம டிஆர்ஓட்டையும் பேசுறோம். ஓகே. டீம் முடிச்சு வந்து டைம் ஆகும். நாங்க காத்திருக்கிறோங்க ஐயா. கவர்மெண்ட் வரைக்கும் ப்ரொபோசல் அனுப்புங்க. உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அதனால ஏதோ இங்கேயே நம்ம முடிவு பண்ற விஷயம் கிடையாது. கண்டிப்பா அந்த மனு வாங்கிட்டு 10 வந்து வைக்க போடுறாங்க. கண்டிப்பா அவர்கிட்ட சார் நாலேஜ் கொண்டு போய் மாவட்ட ஆட்சியர் நீங்க வரச்சுறீங்களா? மாவட்ட ஆட்சியர் தகவல் கொடுத்தீங்களா? நாங்க காத்திருக்கிறோம். இங்க வேண்டாம் நீங்க சொன்னா நீங்க சொல்ற இடத்துல காத்திருக்கிறோம். நீங்க எங்க இல்ல ஐயா, ரெண்டு விஷயம். ரெண்டு விஷயம். மழை வெயிலாம் என்ன சொல்றேன், இந்த ஃபாலோ அப் ஆக்ஷன் இருக்கும். நீங்க ஆமா சாருங்க, இந்த மாவட்ட அளவுல முடிவெடுக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஐயா, ஒரு நிமிஷம். டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல எடுக்கிற மாதிரி பரவாயில்லை. நாங்க இருந்த கடைசியில என்ன சொல்லணும்? மாவட்ட ஆட்சியர் வரணும்னு சொன்னோம் இல்லையா? நீங்க அந்த தகவலை மாவட்ட ஆட்சியர் சொன்னீங்களா? டீம் கூட இருக்காங்க. சரி, இல்ல நான் என்ன பரவாயில்லைங்க ஐயா, அவர் பணியை முடிச்சுட்டு வரட்டும். அது வரைக்கும் நாங்க காத்துட்டு இருக்கோம்னு சொன்னோம்ல. நீங்க சரி, நீங்க இல்லைங்க ஐயா, நீங்க காத்திருக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்தீங்கல்ல. நீங்க சரின்னு அதேதான். சரி சரி. இப்ப நாங்க மறுபடியும் சொல்றோம். மாவட்ட ஆட்சியர் வர வரைக்கும் நாங்க காத்திருக்கிறோம். எங்க காத்திருக்கிறதுன்னு சொல்லுங்க. இல்ல, நாங்க காத்திருக்கிறோம். பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன் என்ன ஸ்டேட்டஸ். ஐயா, அதான் ஒரு மாசமா கொடுத்தது எதுவுமே பேசி எங்களுக்கு வராதனாலதான் நாங்க இன்னைக்கு இந்த 17ஆம் தேதி கரெக்டா ஒரு மாசம் கழிச்சு வந்திருக்கோம். அப்போ மறுபடியும் பேசி சொல்றீங்க போது இது தள்ளி போடுற விஷயம் தான். நீங்க முடிவெடுக்கிறதுக்கு சரியா இல்ல. அதுதான் பிரச்சனை. அதனால முடிவு தெரிஞ்ச பிறகுதான் நாங்க இந்த இடத்தை விட்டு வெளியே போகிறதுக்கு ரெடியா இருக்கோம். இன்னொரு விஷயம் தெரியாது. ஆட்சியர் அழுத்தம் கொடுப்பது மேல இருக்கக்கூடிய தலைமைச் செயலகம் ஏற்றுக்குதான்னு தெரியாது. எங்களுடைய அழுத்தத்துக்கு பிறகு இவங்களுக்கு நீதி கிடைக்க வாய்ப்பு. நாங்க இன்னொன்னு சொல்றோம். நாங்க வந்து தம்பி, நாங்க போராட்டம் எல்லாம் எதுவும் அறிவிக்கவே இல்லை. நாங்க இப்ப போராடுறதுக்கு வரல. நாங்க மாவட்ட ஐயா எல்லா மாவட்ட கலெக்டருக்கும் இந்த மாவட்ட கலெக்டருக்கும் 17ஆம் தேதி கொடுத்திருக்கு, 25ஆம் தேதி கொடுத்திருக்கு. அது ரெண்டையும் கொடுத்த பிறகு கூட இன்னுமே நீங்க முடிவு எடுக்கலன்னு சொல்லும் போது அதுல என்ன விதமான முடிவு எடுக்கிறீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடியே 10 லட்சம் கொடுத்துட்டீங்க ஒருத்தருக்கு, இன்னொருத்தருக்கும் 10 லட்சம் கொடுத்துட்டீங்க. யாருக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்கல. அரசாங்கம் கொடுத்திருக்கு, அரசியல் கட்சிகளும் கொடுத்திருக்கு. நாம சாதாரண விவசாயிகள் அப்படி கிடையாது. நாங்க இந்த நாட்டின் முதுகெலும்புன்னு சொல்லக்கூடிய விவசாயிகள். அந்த விவசாயிகளுக்கு நீங்க இந்த 5 லட்சம் தான் கேட்கிறோம். மத்தது ஒண்ணு கேட்கல. 4 × 5 போட்டா 20 லட்சம் வரும். இந்த 20 லட்சத்துக்கு எத்தனை லட்சம் செலவு பண்ணிட்டு நாங்க இங்க வந்து உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கணுங்களா? சொல்லுங்க பாக்கலாம். நீங்க மத்தவங்க கொடுக்கலன்னா நாங்க கேட்க மாட்டோம். கொடுத்திருக்கிறது தான் நாங்க கேட்கிறோம். அதே தொகையை தான் நாங்க கேட்கிறோம். நாங்க ஒண்ணு எக்ஸ்ட்ரா கேட்கலீங்க.